ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, என் அன்பின் நிறைவா ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எக்காலமும் என்னோடு இருப்பவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தாவே. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரே கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பொல்லாத மனுஷனுக்கு என்னை விலக்கி காத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் கைகளின் பிரயாசங்களை எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் அறிவை கர்த்தாவே எனக்கு பெருக பண்ணின என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. முற்காலத்திலும் இருந்து எக்காலத்திற்கும் என்னை காத்து வரும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அதிகாலமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா இரவிலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தாவே உம்மை கைவிடாமல் ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் தாமே எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் அன்பின் பிதாவே. என்னோடு இருந்து உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்துமாறு இதை கேட்கக்கூடியவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆயுஷையும் கர்த்தாவே, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கட்டளையிடும் இந்த தேவனே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறேன் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ள போற பரிசுத்த வேதம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீதாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீக்கிம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீக்கேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்தில் சீக்கேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோட பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோடு சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனுஷர் மனங்கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீக்கேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது. அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நீங்கள் எங்களோடு சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது. இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து இதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். சீக்கேமும் அவள் தகப்பனையும் அவன் சகோதரரையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன். பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருவேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றார். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீக்கேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக, விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள்ளிருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு
எங்களைப் போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம். விருத்த சேதம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீக்கேமுக்கும் நலமாய் தோன்றினது. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தியின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான். ஏமோரும் அவன் குமாரன் சீக்கேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி, இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாயிருக்கிறார்கள், ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாய் நம்முடைய வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடுகள், ஆஸ்திகள், மிருகங்கள் எல்லாம் நம்மை சேருமல்லவா? அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். அப்போது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரரின் சீக்கேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீதாளின் சகோதரனுமான சீமியோன், லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துரிதமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீக்கேமையும் பட்டய கருக்காலே கொன்று சீக்கேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடித்து வீட்டில் இருந்த எல்லாரையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட இந்த 37வது அதிகாரத்தை லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி தீனாள், ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்தது இல்லையா லேயாளுக்கு. அவ என்ன பண்ணிருக்கா, அந்த ஊர்ல இருக்கும்போது அவளை லேவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் ஒரு பிரபு ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறுநீல மன்னன் மாதிரி சீக்கேம் என்பவனை கண்டு அவளை கொண்டு போய், அவனுக்கு எப்பவுமே இப்படி ஒரு அழகான பெண்களை பார்த்தாலே அப்படியே தூக்கின்னு போயிடுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பழக்கம் அந்த காலகட்டத்தில் அதிகமாகவே காணப்பட்டுச்சு. அதுல இவங்க நம்ம இந்த யாக்கோபின் வம்சத்துல இருக்கிறவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால பார்த்தோன்னே அவங்கள கவர்ந்து என்ன பண்ணிட்டான், அவளோட சயனித்து விட்டு அவளை கெடுத்துட்டான். அவளை தீட்டுப்படுத்தினான். அவள் மனம்
யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் ரொம்ப, யாக்கோபு வந்து அவளை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் அவன் வந்து என்ன பண்ணா, இவன் அதாவது கூட்டு போனவன் அவளை வந்து கெடுத்தது இல்லாம அவன் மேல ரொம்ப நல்ல வார்த்தைகளை பேசி அவன் மனசை வந்து மாத்த ட்ரை பண்ணான். இதை வந்து தெரிஞ்ச யாக்கோபு என்னன்னா, அவன் ரொம்ப மனம் கசந்து என்ன பேசுறதுனே தெரியாம அந்த பெண்ணு வந்து அவன் பெண்ணு இப்படி ஆயிட்டாலே அவளுக்கு தெரிஞ்சவனுமே அவன் ஒரே மௌனமா அந்த இடத்துல அமைதியா உட்காந்துட்டே இருந்தான். அவன் கேள்விப்பட்ட உடனே அவனால வந்து தாங்கவே முடியல. அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியே இருந்த அவர்களுடைய அவங்க சகோதரர்கள் வர வரைக்கும், அதாவது பிள்ளைகள் வர வரைக்கும் பேசாம அமைதியாவே இருந்தான். அத்தருணத்திலே சீக்கேமின் தகப்பனாகி ஏமோரின் புறப்பட்டு யாக்கோபோட பேசும்படி இவன் என்ன பண்ணா, கெடுத்தது இல்லாம அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டான், எனக்கு அந்த பெண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவதான் வேணும்னு சொல்லிட்டு. இவன் வந்து அமைதியா இருந்தான், யாக்கோபு அமைதியா இருந்தான். கடைசியில அந்த பிரபுவுடைய ராஜா, பிரபுவுடைய அப்பா இருக்கார்ல, அவர் வந்து இவர்கிட்ட என் மகன் பெண் மேல ரொம்ப ஆசையா இருக்கான், அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான், அவனை ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்லாம் சொல்லும் போது அந்த நேரத்துல யாக்கோபுடைய குமாரர் வெளியே இருந்து வந்தார்கள். அவர்கள் யாக்கோபின் குமார்த்தியோடு சயனித்து செய்யத்தகாத மடக்கிய காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். யாக்கோபின் குமாரர்களுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க வந்து கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. இப்ப ஏமோர் அவரோட பேசி, என் குமாரன் சிமியோன், என் மனது உன் குமாரி மேல ரொம்ப அன்பா தான் இருக்கிறான், அவன் தப்பு பண்ணாலும் அவனை மன்னிச்சுட்டு அவளை ஏத்துக்கங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசுறாங்க. அப்ப எங்களோட சம்பதம் கலந்து இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அவங்களே வந்து இல்லை, நீங்க எங்ககிட்ட பொன் கொடுத்து பெண் எடுத்துக்கோங்க, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கலாம், உங்கள் பெண்களை எங்கள் மனிதர்கள் கொடுங்க, எங்க பெண்களை உங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி அவங்க அப்படி போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்ப இவங்களை வந்து ஒரு ராஜாவை, ஒரு பிரபுவை எதிர்க்கக்கூடிய அதிகாரமும் சக்தியும் இவங்க கிட்ட இல்லை. அப்ப என்ன பண்றான், இவங்க வந்து சம்மதம் சொல்ற மாதிரி சொல்றாங்க. யாரு? யாக்கோபுடைய புத்திரர்கள். அவங்க வந்து சரி எங்களோட அவங்க என்ன பண்றாங்க, சீக்கேம் தகப்பனாகிய அவள் சகோதரியும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன், பரிசு வெகுமதி நீங்கள் எவ்வளவு வேணாமானும் என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன், ஆனா அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியா கொடுத்துருங்க அப்படின்றான். அப்போது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியை தீனாளின் சீக்கேம் என்பவன் தீட்டு படித்தினபடியால் அவனுக்கு அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமாய் மறுமொழியாக, வஞ்சகமா, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்க முடியாது, அது எங்களுக்கு நீதியா இருக்காது அப்படின்ற மாதிரி நிந்தையா அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா தான் பண்ணுச்சு. விருத்த சேதனம்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அவங்க வந்து அந்த விருத்த சேதனம் சர்க்கம்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு மட்டுமே செய்யக்கூடிய அந்த இது மாம்ச துண்டிப்பு, அந்த இது வந்து பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க பண்ணல, நீங்க யாருமே இல்லை, அதனால நாங்க வந்து என் பெண்ணை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்ப இவங்களும் வந்து சரி ஓகே நாங்கெல்லாம் பண்ணிக்கிறோம், அவன் வந்து ரொம்ப நல்லவனா பண்ணான், அதனால உடனே உங்க வீட்டார் எல்லாருமே வந்து அவங்க கிட்டே கன்வின்ஸ் பண்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க ஊர் ஜனங்களுக்கெல்லாம் என்ன சொல்றான், நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க ஆடு மாடுகள்லாம் நமக்கு சொந்தையாயிடும், அவங்களுடைய பெண்கள் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க, ஸோ நீங்க எல்லாருமே பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு திருவிழா மாதிரி அவங்க எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. ஆனா பண்ண உடனே அவங்களுக்கு அந்த 3ஆவது நாள்ல வந்து அது நோயா மாறுது. இறைவன் வந்து அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கல. இந்த நேரத்தை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் இவங்க என்ன பண்ணாங்க, யாரோ அவங்களுடைய இந்த 2 புத்திரர்கள் யாக்கோபுடைய குமார் என்ன பண்றாங்க, சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துரிதமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஒருத்த விடாம எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. ஏமூர் அவன் குமாரன் சிமியோன் சீக்கேமையும் பட்டய கருக்கினாலே கொன்று சீக்கேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்கள் வந்து தங்கள் சகோதரியை தங்கள் தீட்டு படித்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டார்கள். இவனுங்க எல்லாரையும் கொன்னதும் இல்லாம
என் தங்கச்சியை வந்து இவங்க கெடுத்ததுக்காக அந்த பட்டணத்தை கொள்ளையிட்டு அவங்களோட ஆடு மாடு கழுதை பட்டணத்தில் வயல்வெளியில் இருந்தவைகள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு அவர்களுடைய தட்டு முட்டுகள் எல்லாத்தையும் திருடி எடுத்துக்கிட்டு கொள்ளையடிச்சு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடிச்சு வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டாங்க இவங்களுடைய குரூப்பு. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை வந்து நீங்க கெடுத்துட்டீங்களேடா, ஏன்டா இப்படி பண்ணீங்க, என்னை கலங்கம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி யாக்கோபு இவனுங்களை வந்து கடிந்துக்கிறான். அது கொஞ்சம் ஜனம் உள்ளவன், நானும் கொஞ்சம் ஜனங்களை வச்சுட்டு வாழ்றவன். அவர்கள் எனக்கு விரோதமா கூட்டம் கூடினா நானும் என் குடும்பமும் அழிஞ்சு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி வெட்டு போட்டவர்களை அவங்க என்ன வெட்டி போட்டுருவாங்கடா அப்படின்றாங்க. அதற்கு அந்த குமாரர்களாங்க சிமியோனும் லேவி என்ன சொல்றாங்க, எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தோட இந்த அதிகாரம் முடிவுற்றது. தீதாளை வந்து கெடுத்ததால அவங்க ஒரு ரிவெஞ்ச் எடுத்து அவங்களோட வம்சத்தையே அந்த ஊரையே அழிச்சிட்டு அவங்க எல்லாரையும் கொள்ளையடிச்சு சிறை பிடிச்சிட்டாங்க. இதனால பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆபத்து வருமேன்னு யாக்கோபு வந்து இவங்களை எச்சரிக்கிறான். அதுக்கு அவங்க வந்து என் தங்கச்சி அவங்க வந்து தப்பு பண்ணதால அவங்களுக்கு இது தேவைதானே அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. இத்தோட இந்த அதிகாரம் வந்து முடியுது.